உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது 100வது ராக்கெட்டை புதன்கிழமை காலை 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட் மூலம் NBS-02 செயற்கைக்கோள் விண்ணில் பாய்கிறது. இதன் மூலம் இந்த ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்ட் டவுன் காலை 5:23 மணிக்கு தொடங்கியது. GSLV F-15 என்ற 100வது ராக்கெட் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட NBS-02 செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் சுமந்து செல்வதாக தெரிவித்தார். இது நாட்டு மக்களுக்கு பல்வேறு வகையான பயன்பாடுகளை கொடுக்கும் என இஸ்ரோ தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். GSLV F-15 கூடிய விண் ஏவுறுதி 100வது லான்ச் வெஹிக்கிளாகும். இந்த லான்ச் வெஹிக்கிள் நேவிகேஷன் 2வது தலைமுறையில் உள்ள நேவிகேஷன் சேட்டலைட் NBS-02 கூடிய செயற்கைக்கோளை அனுப்ப இருக்கின்றது. இதன் மூலம் நாட்டு மக்களுக்கும் டிஃபரண்ட் வேல இது பயன்படுத்தப்படும். நம்ம மீனவர்கள் நம்மளுடைய எல்லையிலேருந்து தாண்டாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஸ் இது பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் சிக்னல் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்யூனிகேஷன் நேவிகேஷன் சிக்னலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இது நிறைய இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.